நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது 47வது வீடியோ. இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி. நாளைக்கு தான் என்னென்ன இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஜஸ்ட் ஹவு லலிதா இஸ் ஆக்டட் மை லைஃப்ன்றதுக்காக ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நரேட் யூ இன் ஆர்டர் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அமங் த பார்ட்டிசிபெண்ட். 1992ஆம் வருஷம் எனக்கு நடந்தது. இந்த விக்கிரகம் என்னை அடைஞ்சது 92ல் விஜயதசமிக்கு நாள் எனக்கு இந்த விக்கிரகம் 1992 ஜவஹர்லால் அப்போ நாங்கள் ஜவஹர்லால் முழுக்க தண்ணி, வழங்கால அளவுக்கு தண்ணி இருக்கும், ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கும், நடக்கவே முடியாது. ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த பேண்டை தூக்கி தான் போயானோம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பயணியில் இந்த விக்கிரகம் பண்ணித்துன்னு சொல்லி எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தார். அப்போ பசங்கள்லாம் சின்ன குழந்தைகள். இப்போ பெரிய பொண்ணு ஆஃபீஸ் ஃபோன் பண்ணிச்சு, அப்பா நான் பார்த்து ஒரு விக்கிரகம் வந்திருக்குப்பா, அதுக்கு கோரப்பல் இருக்குது. இதனால் ரொம்ப கோரப்பல் நான் காளியெல்லாம் சொல்ல அப்படின்னு இல்லை, ஒருத்தர் கொடுத்துட்டு போனாருன்னு இருக்காங்க. அது ஃப்ரிட்ஜு மேலேயே இருந்தது. போய் பார்த்தா நிஜமாக கோரப்பல் இருக்குது அதுக்கு. அப்புறம் பார்த்தா கையில் பார்த்தா கரும்புக்கு பதிலாக ஒரு துணி உணர்த்துற கொம்பு மாதிரி கையில் இருக்குது, கரும்பாக இல்லை அது. சரி அப்பா சொல்கிறா இப்படி வச்சுக்காதேன்ட்டாங்க. இது என்ன செய்வேன், ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 days I was totally disturbed. அதை முதல்ல ஆற்ற விட்டு அனுப்பிச்சிடுன்றா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டால், தானம் கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்குற மாதிரி ஆகிடுமேன்னு பையன் எனக்கு. அவர் கோச்சுட்டார், என்ன சுவாமி உங்களுக்காக நான் பயணியில் பண்ணதுன்றார். அப்போ அம்பாள் கணவர் சொல்கிறா எனக்கு, இல்லை அவர் போய் சொல்கிறார், உனக்கு இது கொடுத்துருக்காரு. அது பூம்புகார் மவுண்ட் ரோட்டில் எல்ஐசிக்கு ஏற்றாமல் இருக்கிற பூம்புகார் கலைக்கூடம் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட். அது அங்கே தான் வாங்கியிருக்காங்க. ஸ்டிக்கர் இல்லை, பில்லு இல்லை. இப்போ அம்மா சொல்கிறாள்னு சொல்லிட்டு தப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மழை தூரின்னு இருக்குது, இவ்வளோ தண்ணி, அதில் கோணிப்பையில் வச்சு நாங்கள் போகிறேன். ராத்திரி 8 மணிக்கு மேலே ஆகிடுது. ஷட்டரை போட்டுட்டா, கீழே ஒரு 3 அடி கேப்பு தான் இருந்தது. அந்த கேப் வழியாக நான் தவிர்த்து போயிட்டேன் உள்ள ஷோரூம் உள்ள. அப்போ பிராமணர் தான் மேனேஜராக இருந்தார். சார் உங்கள்கிட்ட வாங்கியிருந்தேன், டிஃபெக்டிவ் ஆக்கு இது பீஸு. என்னென்னா கால் தொங்க விட்ட கால் பானா ஷேப்பில் கட் பண்ணியிருக்கு, பீடம் நிறைய டிஃபெக்ட் இருந்தது. அந்த மர்மஸ்தானத்தில் ஈயத்தை காற்றி ஊற்றி வச்சுருக்கான், அது ப்ளோ ஹோல் தொண்டு, இந்த மாதிரி நிறைய டிஃபெக்ட் இருந்தது. இந்த மாதிரி இருக்கே சொன்னேன். சார் வேர் இஸ் பில்னு கேட்குறார் என்கிட்ட. இல்லை, வேர் இஸ் ஸ்டிக்கர், அதுவும் இல்லை. அதில் இங்கேருந்து வாங்கிட்டு என்ன பிரமாணம் சொல்லுங்க, நீங்கள் இங்கே வாங்கியதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லு. சார் இங்கே தான் வாங்கிட்டு அப்படின்னு. அப்போ ஒரு லேடி அவள் மாடியெல்லாம் இறங்கி வரா. அப்போ அந்த மேனேஜர் கூப்பிட்டு, ஏம்மா இந்த விக்கிரகம் இங்கே வாங்கித்தான் கேட்டார். ஆமான்ட்டு ஆகும், அவ்வளோதான். சரி அவர் சொல்கிறார், இங்கே 1000 விக்கிரகம் இருக்கு, ஏதாவது இந்த மாதிரி ஒன்றுக்கா கண்டுபிடினா. ஜல்லடை போட்டு தேடுறேன், ஒன்றும் கூட அது மாதிரி இல்லை. என்னென்னவோ இருக்குது, தவிர காமாட்சி இருக்குது, இல்லை மீனாட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் இல்லை அங்கே. அப்போ அந்த லேடியே சொல்கிறேன், மாடியில் இந்த ஷோரூம் இதில் ஸ்டோர்ஸ் ரூமில் ஒன்று இருக்குது, அது ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்காருன்னா அது கொண்டு வாடுறாரு. ஹேவ் தே பேய்டு இனி அட்வான்ஸ்னால் இல்லைன்னா. வச்சு பார்த்தா அக்கா தங்கியாட்ட ரெண்டும் இதில் இருக்க டிஃபெக்ட்லாம் இதில் இல்லை, அதுதான் உனக்குன்ட்டு அம்பாள். ஸோ அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சார் 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 இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்னார். சார் அப்படிலாம் இல்லை சார், உங்கள்கிட்ட தான் வாங்கியிருந்து அவள் ஸ்டாஃபர் ஒத்துண்டான்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி அதே மாதிரி ஷட்டர் கடியில் நுழைஞ்சி வெளியில் ஆட்டோவில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே விஜயதசமி. அப்போ ஒளி இறங்கித்து. அதில் ஆற்றுல பண்ணுறேன். அது பிராண பிரதிஷ்டா மந்திரமே எனக்கு தெரியாது. அப்போ விரத பூஜாக்கள் பண்ணுற புக்கத்தில் பார்த்து படித்து நானே அபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. நம்பினா ரொம்ப சத்தியமான உண்மை. அது ஒரு வாரத்துக்குள்ளே லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடம் ஆகிடுது. இவ போட்ட பிச்சை தான் எனக்கு முதல்ல, இந்த அம்பாள் போட்ட பிச்சை தான் எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடம் ஆனது. இவ தான் பிரதானேஸ்வரியாக எங்காவது மண்டபத்தில் பூஜா மண்டபத்தில் உட்காந்துட்டுருக்கா. அது உள்ளது எடுக்க முடியாது, அதனால தான் நான் இந்த ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறேன். திஸ் ஃபோட்டோ வாஸ் பிரிண்டட் டூரிங் தி இயர் 2001. 24 வருஷம் ஆகிடுது இது எடுத்து. இதில் தான் இந்த சகசிராட்ச வித்யா இதில் போட்டிருக்கு, இதில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அட்டையின் பின்புறத்தில் என் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. இப்போ சகசிராட்ச வித்யா புக்குன்றா புக்கு இல்லை, அது இது 4 பேஜ் கார்டு தான். அது இதுதான் அனுப்புவேன். இது என்னோடய காஸ்ட்டே 25 ரூபா ஆகிடுறது. ஒரு 5 கார்டு பண்ணால 125 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் 30-40 ரூபா வாங்குறா. அதனால் சொன்னேன், நான் 200 ரூபா அனுப்பிச்சி வச்சேன், நான் அனுப்புகிறேன். 5 கார்டு வேறு எதாவது ஸ்லோகம் இருந்தால் கூட அனுப்புகிறேன் சொன்னேன் நான்.
பீப்புள் ஆர் மிஸ்டேக்கன். சில பேர் பணமே அனுப்பாமல் கார்டு அனுப்புங்கன்றாங்க. ஜிபே இதே அமௌண்ட் தான். என்னுடைய ஃபோன் நம்பரை மேலே எழுதியிருக்கேன், என் ஃபோன் நம்பரை, அதுக்கு அனுப்புங்க. சரி, இப்போ வந்து இந்த அம்பாள் வந்த பிறகு 2001 இங்கே வந்த பிறகு பக்கத்திலே திருமால் முருகன் ஆலயம் இருக்குது. எல்லாம் கிழக்கு பார்த்த சன்னதி. சங்கடகர சிந்தாமணி விநாயகர் ஒன்று, அது 300 வருஷம் சிலை. அது அடுத்து வந்து சண்முகர், பாலாஜி, எல்லாம் கிழக்கு பட் தெற்கு பார்த்த வாசப்படி. அந்த இதில் 8 தூண் இருக்குது. அங்கே பார்த்தா முள்ளுக்காடாக இருக்குது. அங்கே தான் அம்பாள் வரேன்றா. இது எப்படி நடக்கும்னு நினச்சிருந்தேன். சிலையை ஆர்டர் பண்ணிட்டேன் நான். ஏதோ ஒரு தைரியத்தில், குருட்டு தைரியத்தில் ஆர்டர் பண்ணி அந்த சிலையை பண்ணிவிட்டு அவன் சொன்னான் சிலையை எடுத்துன்னு போகிறதுக்கு வரலன்னா இது வந்து ஐ வில் செல் இட் அப்படின்ட்டான் சபதி. அப்போ எங்கே கொண்டு வைக்கிறது சிலையை? சரி, கீழே எங்கள் ஆற்றுல மாமரம் இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே, அங்கே குடிசையை போட்டு விஷயம்லாம் பார்த்தேன் நான். அப்போ அம்பாள் சொல்கிறேன் நீ வச்சுக்கூடாதுன்ற. என்ன ரொம்ப இருக்கு, நான் தான் சிலையை பண்ணுறேன்னு. இல்லை நீ ஆஃபீஸ் போய்ட்டு என்னை விட்டுவிடு, நீ வந்து நான் ஒரு வீடு சொல்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லி அந்த கோவில் இருக்கிற அதே தெருவில் ஒரு 5 வீடு தள்ளி திரு நரசிம்மன் ஒருத்தர், அவள் மனைவி பேர் ஜெயலட்சுமி பேர், அவள் பாரத்வாஜ கோத்திரம். அவள் வீடை காமிச்சு அவள் பொருட்டோட கார் ஷெட் இருந்தது. அந்த கார் ஷெட்டில் கொண்டு வைக்கின்றா. இது என்ன ரொம்ப இருக்குது, அவள் அலோவ் பண்ணமேன்னு. கார் இல்லை எங்கேன்றா. சரி, இந்த மாமாவோட சொல்லிச்சா. மாமா வந்தார் ராத்திரி 9 மணிக்கு. உனக்கு ஒரு நாள் டைம் உண்டான்னார். சனிக்கிழமை சொன்னேன், சனிக்கிழமையே க்ளீன் பண்ணி வச்சுட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 2003 வருஷம் ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது. ஆடி மாதம் 3ஆம் தேதி. அப்போ நான் இப்போ திதிவார நட்சத்திரம் எழுதிட்டேன். அது வந்து ஆஷாட மாதம், பானுபாரம், ஹஸ்த நட்சத்திரம், பஞ்சமி திதி, கன்னி ராசி அன்னைக்கு. அதை நான் எழுதி வச்சிருந்தேன் டைரியில். அவாத்தில் போய் உட்காந்துட்டேன். அன்னிலேருந்து அபிஷேகம். கண்ணு திறந்து போச்சு அந்த விக்கிரகம். எந்த கோவிலையும் கண் திறக்க மாட்டா. கும்பாபிஷேகம் முதலாவது பண்ணுவா, கோவிலே கட்டலை. ஆனால் கண் திறந்தது. வந்தானிலே பேச ஆரம்பிச்சிட்டான் அம்பாள் எல்லார்ட்டையும். குவைட் அன்பிலீவபிள். காத்தால் பூஷன் காவாட்டம் மூஞ்சி, சாயந்தரம் சின்ன குடிக்காட்டம் ஆகிடும். நான் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணும்போது வயிறு உள்ள குழந்தைக்காட்டம் எடுத்து விடுது. உள்ள பேனா ஸ்கூல் போகிற பசங்க எக்ஸாமுக்காக பேனா வைப்போம். அப்படியே அந்த பையனோட மேலே போய் தூக்கி எறிவோம். எலும்பு ஜம்பத்தை வச்சு அப்படியே 10 அடி தூக்கி ஜம்ப் ஆகி விழுவோம். இந்த மாதிரிலாம் பல அற்புதங்கள் நடந்து இருந்தது. அவளுக்கு பயம் வந்துடுது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, கோவில் இடம் தரல. 2003 வந்து 2005 வரைக்கும் கோவில் இடம் தரல. மோகன் குருஜிலாம் வந்து பார்த்தார். பார்த்துட்டு தெற்கு பாசப்படி வச்சுருக்கேன் நீங்கள், அதை கிழக்கு பார்த்து வைக்க, அப்போ தான் கிளம்புவோன்னார். அவாத்தில் எங்கள் குரு அம்மா வந்து பார்த்தா எல்லாம் நடந்தது. கோவில் இடம் தர மாட்டேன்றா. அந்த நேரத்தில் அம்பாள் சொல்கிறா கவலைப்பட, அங்கே தான் தருவா அப்படின்ட்டா என்கிட்ட. சரி, ராம நடராஜ தீட்சிதர் மயிலாப்பூரில் இருக்கார். அவருடைய அட்ரஸ் எழுதியிருக்கேன் இங்கே, அவர் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கேன். பெரிய வேத விற்பனர் அவர். வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஸ்ரீ ராம நடராஜ தீட்சிதர். அவர் செல் நம்பர் 4/7 அடைஞ்சான் முதலி ஸ்ட்ரீட்டு, மயிலாப்பூர், நியர் மந்தவழி மார்க்கெட் பக்கத்தில் இருக்க அவர் இடம். காத்தால் 10லேருந்து மத்தியானம் சாயந்தரம் 4 வரைக்கும் பார்ப்பார். ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாலும் அவர் பேர் சொல்லுவார். அப்பேற்பட்ட அவர் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறா. அவர்கிட்ட போகும்போது அவர் ஆடம் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அப்போ நாங்கள் போகும்போது முதல்ல கதவே திறக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் வந்து அம்பாளை போய் கவனிச்சோன்னே பொன்னம்பல நாடி சிதம்பரத்துலேருந்து வந்துருக்க சொல்லி ஒரு பெரிய புடவை பண்டில் ஆட்டு, இந்த ரெட் கலர் துணியில் அதை பிரித்து சோழி போட்டால் 5 வந்தது. பஞ்சமியான்னு சொல்லி அப்போ அந்த சோழி அந்த ஓலையை பிரிக்கிறார், 5வது ஓலையை. அதில் வியாசர் பேசுகிறார், நான் வந்து ஸ்ரீமாதாஜி பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த நரசிம்மனும் அவள் பாரியா சீவச கோத்திரத்தில் பிறந்த ஜெயலட்சுமியும் அவள் பண்ண பூர்வ புண்ணியத்தினால என்னோட பூர்வாச கிரகத்தில் வந்து நான் உட்காந்துட்டுருக்கேன்ற அம்பாள். அதில் அவள் வந்து என்னை பொண்ணாட்டம். அவளுக்கு பொண்ணு கிடையாது, 2 பிள்ளை தான். முதல் பிள்ளை கல்யாணம் ஆகி 11 வருஷம் அமெரிக்காவில் இருக்கான், குழந்தைகள் இல்லை அவனுக்கு. 2வது பிள்ளைக்கு சரியாக வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலப்பா அவனுக்கு. அவன் பேர் பாலாஜி, என் பேர் பாஸ்கர் பேர். பொன் குழந்தை கிடையாது. என்னை பொன்னாட்டம் வளர்ன்ற அம்மா. அவரை பொன்னாட்டம் வளர்த்து திருமாங்கல் தாரணத்தோட மகாமேரு பிரதிஷ்டையோட என்னை கோவில் கட்டி உனக்கு வம்ச விருத்தி தரேன்னு சொல்லி 2008 மோகன் குருஜி வந்து அதுக்கு நடுவில் 2005 வந்து இது பூமி பூஜையெல்லாம் பண்ணி 2008 வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு. 2012 அமெரிக்கா பையனுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து, அடுத்த 2 இயர்ஸில் இன்னொரு ஆம்பளை குழந்தை பிறந்தது. இந்த பையனுக்கு ஹிஸ்ட்ரியில் வேலை கிடைச்சிது, நல்ல மனைவி வாச்சா.
இவாளுக்கு 2 பொண்ணு பிறந்தது. குழந்தைகள் வீட்டில் 4 குழந்தைகள் பிறந்தது. வம்ச விருத்தி வந்துடுத்து வாத்தில். இவ்வளவோ என்ன சொல்கிறேன்னா, இந்த அம்பாள் தான் இது ராஜராஜேஸ்வரி. அழகாக இப்போ வந்து இந்த சைடில் 4 தூண், அந்த சைடில் 4 தூண், 8 தூண்களோடு இருக்கிற கோவில் அது. வாசப்படி பிரம்மாண்டமாக கட்டிட்டேன். நேராக ரோட்டில் பார்க்கும்போது இவ தான் தெரியும், மிச்சம் எந்த சந்ததியும் தெரியாது. இந்த மகாமேரு இப்படி இருக்கணும், கிட்ட 1.25 அடி உயரம். அது அப்போயே அந்த காலத்திலே 1.5 லட்சம் ரூபா இது பண்ணி அவள் பண்ணா. திருமாங்கல் இதை மாங்கல்யமே வந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் 1.5 பவுன் பண்ணியிருந்தேன். பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாம் பண்ணி இந்த கொண்டாடினா அதில் கொண்டாடி அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அப்போ என்னன்னா, மாமி வந்து பருப்பு டெய்லி அபிஷேகம் பண்ணி பருப்பு சாதம் போடுவாளாம். இது எனக்கு கூட தெரியாது. என் குரு அம்மா கேட்டிருக்கா அவர்கிட்ட, நீ பருப்பு சாதம் ஊட்டுறியாமே அம்மா சொல்கிறாளேன்னு. ஆமான்னு ஒத்துண்டா மாமி. கல்ச்சல பருப்பு சாதம் சாப்பிடும். அம்மா சாப்பிட்டுது. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு குழந்தை துப்புரா மாதிரி துப்பும் பாலெல்லாம், அது நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அப்போ அதில் அந்த ஓலையில் என்ன வருதுன்னா, ஆஷாட மாதம் பானுவாரம் ஹஸ்த நட்சத்திரம் பஞ்சமி தேதி கன்னிராசியில் வந்திருக்கேன். இது தேவ ரகசியம் ஊருக்கு வந்தது. என்னை வந்து யார் பார்க்குறாளோ, நேரில் வந்து பார்த்து யார் வேண்டுறாளோ, பாட்டவர் தேவான் அப்படி சேங்ஷன்றா. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எப்பேற்பட்ட ப்ராப்ளம் உள்ளாளுக்கும் சால்வ் ஆகிருக்கு இந்த அம்பாளனால். திருப்பதி நகர் குளத்தூருக்கு வந்தேன். 1வது மெயின் ரோடு. காத்தால் 6 மணிக்கு திறந்துருவா கோவில். 6-6:30 மணிக்கு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஒரு 9:30 மணிக்கு திறந்துருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே திறப்ப ராத்திரி 8 வரைக்கும் இருக்கும் கோவில். வந்து பார்த்து தரிசனம் பண்ணாலே போதும். அபிஷேக ஆராதனை பண்ணலாம் சொல்லவே இல்லை. எதிர்த்தா மாதிரி வந்து நெல்லுன்னு தான் சொல்கிறான். இதை பயன்படுத்திக்கும்போது சொல்கிறேன். அடுத்ததாக லலிதா சஹஸ்ரநாமம் புக்கு சொன்னேன். இந்த புக்கு தான் கிரி ட்ரேடிங்கில் அவள் ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணுறா. இந்த பல்கி புக்கு 800 ரூபா விலை. அது லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம். இந்த புக்கில் தான் சாலாட்சர சூத்திரத்தை பற்றி இருக்குது. நான் சொன்னேன் இந்த முன்னாடியே. அதாவது லலிதா சஹஸ்ரநாமம் சாலாட்சர சூத்திரம் பிரகாரம் சொன்னாதான் பலன், இல்லைன்னா பலன் கிடையாது. நிறைய பேர் வித்யா அவித்யான்றதுக்கு வித்யா சொல்லுவா. தர்மா அதர்ம வர்ஜிதாக்கு தர்மா தர்மான்வா. மூர்த்தா அமூர்த்தாக்கு மூர்த்தான்றா. அதான் வெக்தா அவ்வக்தான்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி புண்ணியா அப்புண்ணியான பாவம், புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற பலன் தரான்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பலவிதமான கரெக்ஷன்ஸ் இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரின்ற வாக்பாதினிகள் 8 பேர். அவள் என்னென்ன சொல்லிருக்கா, ஒவ்வொருத்தரும் எத்தனை நாமாவளி சொல்லிருக்கா, எல்லாமே இருக்கும் இதில். அதே மாதிரி நெய்வேத்தியங்கள், இந்த தத்யானம், குடானம், ஹரித்ரானம், ஸ்ரீக்னோதன பிரியான நெய்யன்னம், பாயச அன்னம், அரிசி குழந்தைகளை பண்ணுறது கேரளா டைப்பில். அது மாதிரி என்னென்ன அன்னங்கள் படைக்கணும். அதில் புளியஞ்சாதெல்லாம் அங்கே வராது. அம்பாளுக்கு புளியஞ்சாமல் ஆகாது. நல்லா புளிஞ்சுங்க. இப்போ லலிதாக்கு பண்ணுறதா இருந்தால், நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால், அதில் என்ன சொல்லியிருக்கோ, லலிதா சஹஸ்ரநாமம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நைவேத்தியம் பண்ணணும். அதை புளியஞ்சாதம் விளக்கப்பட்டது, அது புரிஞ்சுக்கணும். அது இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஒவ்வொரு டேபிள் போட்டு வச்சுருக்கா கிளியராகவே. இதை ராஜமாமி ஒரு பெரிய புண்ணியவதி. அவளால் கணேசேகர் எழுதியிருந்த கொஞ்சம் விரிவாக்கமாக எழுதியிருக்கா. பல மகான்களோட சரித்திரமும் அதிலேயே இருக்குது. இது ஆற்றுல இருந்தால் பொக்கிஷம். எல்லாருக்கும் கொடுப்பேன். கிரி ட்ரேடிங் மெட்ராஸில் கிடைக்கிறது. வெவ்வேறு ஊர்லேயும் கிடைக்கலாம், தெரியாது எனக்கு. எல்லா புக்குமே கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. ஸோ வாங்கிங்கோ, பலன் பெறுங்கோ. இந்த புக்கை இதை வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறவா வீட்டில் எல்லாராச்சும் வச்சுக்கணும் அந்த புத்தகத்தை. அதனால் கண்கூடா பலன் தெரியும் உங்களுக்கு. இதோட வந்து என்னுடைய 47வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.